வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. வேட்டையினுடைய ப்ரீ புக்கிங் அந்த டிக்கெட் புக்கிங் வந்து தொடங்கிட்டாங்க வெளிநாடுகள்ல. அங்க தொடங்குன சில மணி துளிகள்ல, மணி நேரம் கூட சொல்ல முடியாது. சில மணி துளிகள்லலாம் டிக்கெட் அத்தனையுமே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அது நெறைய வீடியோக்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வைரல் ஆகுற எல்லா வீடியோக்கள்லயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு உற்சாகமா, அவ்வளோ பயங்கரமா, ஆர்வமா வெளிநாடு வாழ் தமிழர்கள் ரஜினிகாந்த் மீது வைத்திருக்கிற அந்த பெரிய ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அந்த டிக்கெட் புக்கிங்லயே வெளிய நல்லாவே தெரியுது. டிக்கெட் புக்கிங்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு 7 ஸ்கிரீன் இருக்கிற ஒரு திரையரங்கம் அமெரிக்கால. அந்த 7 ஸ்கிரீன் இருக்கிற திரையரங்கத்திலையும் டிக்கெட் புக்கிங் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சில மணி துளிகள்லயே 7 ஸ்கிரீனுமே ஃபுல் ஆயிடுச்சு. அது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் அங்க பயங்கரமா இருக்கும். அந்த வீடியோக்கள்லாம் பயங்கரம் வந்திருக்கு. ஒரு 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 தியேட்டர்ல வந்து டிக்கெட் வந்து அப்படியே இது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. டக 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 டகன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. குட்டி குட்டி ஸ்லிப்பா தானே வரும். அப்படியே அதை மாலையா எடுத்து போட்டுக்கிறாங்க அந்த ரசிகர்கள். அவங்க அப்படியே உற்சாகமா பயங்கரமா கொண்டாடுறாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னங்க தேதி? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் அத்தனை நாட்கள் இருக்கு. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் தயாராகிறாங்க. இந்த படம் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு வைபை ஏன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேரும் இதுல இருக்கிற 2 பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சல் இல்ல. ஆனா சலைச்சது இல்லைன்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, முதல் படத்திலேயே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்கப்படத்தக்க இயக்குனரா மாறி போனவர் ஞானவேலு. சூப்பர் ஸ்டார் சொல்ல வேண்டியதில்லை. அவர் வந்து கடந்த 75வது ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன் எல்லா படங்கள்லயுமே ரசனையோடு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு, ரசிகர்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்துட்டு, வெற்றி அதிகமாயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா சைலண்டா சத்தமே இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல இமயமலை மாதிரி மறைவிடம் தேடி ஓடி போயிடுவார். பரபரப்பான இடத்துக்குள்ள அவர் நிக்க மாட்டார். அது வழக்கமா அவருடைய இயல்பு. சோ அப்படி 2 பேருமே 2 ஜாம்பவான்களும் ஒரு இடத்துல மோதனா, அதுவும் ஜாம்பவானுக்கெல்லாம் ஜாம்பவான் ரஜினிகாந்த். அவர்கிட்ட போய் ஞானவேல் என்கிற இன்னொரு ஜாம்பவான் கிட்ட போனவுடனே அது எதிர்பார்ப்பு பெருசா இருக்குதான் செய்யும். ஆடியோ லான்ச்சே தூரம் பயங்கரமான ஒரு பெரிய வைபை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ப்ரீ புக்கிங்ல இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா, இதுல கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்தோடு சேர்ந்திருக்கிறது. அப்புறம் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம். இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்கவுண்டர் தான். அதுதான் படத்தினுடைய மைய கருவே அப்படின்றாங்க. இந்த என்கவுண்டர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த கருத்து வந்து இது எப்படி இவர் சொல்லலாமா அந்த கருத்தை? இது என்கவுண்டருக்கு சாதகமான தீர்ப்பாக மாறிடாதா? என்கவுண்டரதே உயிரை எடுக்கிற அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது. அது எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? அது அது வந்து நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேசுவாங்க. ஆனா இது என்கவுண்டரை ஆதரிக்கிற படமா அப்படின்னா படம் முழுசா பார்த்த பிறகு தானே சொல்ல முடியும். அதுல வந்த வசனம் அது. என்கவுண்டர் என்பது வந்து குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை மட்டும் இல்ல. ஆனா இனிமே தப்பு செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாவும் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்றது அதுல சொல்லப்பட்ட ஒரு சாராம்சம். இது வந்து சில பேர் தப்புன்னு சொல்லி சில பேர் ரைட்டுன்னு சொல்லி ஒரு பக்கம் விவாதம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில வந்து திடீர்னு பார்த்தா பயங்கர பரபரப்பு சென்னையில. என்னடா பரபரப்பு சென்னையில அப்படின்னு சொன்னா, ஒரு பிரபலமான ரவுடி ஒரு முக்கியமான மாநில அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த ஒரு ரவுடி வந்து இவர் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிய பிடிச்சிட்டாங்க. விசாரணையில் இருக்கிற ரவுடி தப்பித்து ஓட முயன்றதாக சொல்லி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் காலையில இணையம் முழுக்க எல்லாம் இங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா செய்தி வட்டாரங்கள் பூரா அதுதான் பேச ஆரம்பிச்சாங்க. சிங் ராஜான்னு சொல்லப்படுகிற அந்த அந்த ரவுடிய வந்து போலீசார் வந்து சுட்டுட்டாங்க. வழக்கமா டிப்பிக்கலா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்கவுண்டர் போலீசாரால் வந்து குற்றவாளிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டால் அதற்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இவர்களை நாங்கள் விசாரணைக்காக நாங்கள் அழைச்சிக்கிட்டு போனோம். அப்போ ஸ்பாட் விசிட்னு சொல்லப்படுகிற எங்கே இவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க, எந்த இடத்திலே குற்றம் நடத்தப்பட்டது, அதுக்கு எங்க சதித்திட்டம் தீட்டினாங்கன்ற ஒரு இடத்த அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டு போய் காட்ட போனோம். அப்படி காட்ட போகும்போது அவர்கள் ஏற்கனவே அந்த இடம் அவர்கள் பழக்கப்பட்ட இடமா இருந்ததுன்னா அங்கே பல இடங்கள்ல ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்து அந்த ஆயுதங்கள் மூலமாக போலீசாரை தாக்க வந்தார்கள். போலீசாரை தாக்க வந்ததுனால தற்காப்புக்காக நாங்க சுட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். அப்படித்தான் என்கவுண்டர்கள் நடத்தப்படுது. இது யாரும் வாண்டடா அவரை வந்து சுட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் வழக்கமா டிபிக்கல் டெம்ப்ளேட் கதை ஒன்று வச்சிருப்பாங்க. சிங் ராஜா கேஸ்லயும் அதே டெம்ப்ளேட் கதை தான் சொன்னாங்க. அவர் வந்து எந்த இடத்துல அவர் வந்து தலைமறைவாக இருந்தார், எந்த இடத்துல சதி திட்டம் திட்டினாங்களே, எந்த இடத்துல வந்து இதுக்கான மூல காரணமான விஷயம் பேசப்பட்டுச்சுன்னு அந்த இடத்த காமிக்கிறது கூட்டு போகும்போது அங்கிருந்து
மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டார். அதுல போலீஸ் வாகனத்தின் மீது குண்டு பாஞ்சுது. தற்காப்புக்காக நாங்க திருப்பி சுட்டோம், அவர் அதுல செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீசார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக நீதிமன்றம் வந்து அதுல தலையிடும், நீதிபதிகள் வந்து விசாரணை பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைனாலும், ஆனால் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுதான் என்கவுண்டர். குற்றவாளிகளாக இருக்கிறவர்களை அவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுத்து திருந்துவதற்கு, இல்ல மாற்றிக்கொள்வதற்கு, தங்க தங்க தப்பை வந்து திருத்திக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல இவனை திருத்தவே முடியாது, இனிமே இவன் திருந்தவே மாட்டான், இவன் விஷ செடி கிடையாது, விஷ மரம், இவனால் நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறது, மக்கள் நிம்மதியா வாழவே முடியாதுன்னு போது இவன் இருக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனையாக தான் என்கவுண்டரை பார்க்கப்படுது. அதற்கு அவங்க சட்ட ரீதியாக எடுத்துக்கிறாங்க. இதே வந்து சாமானியனா இருக்கிற யாரோ துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னா அது கொலை. ஆனா அது வரை காவல்துறை அதிகாரியா இருக்கிறவங்க சுட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்கவுண்டர். அதனால வந்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல, ரவுடிசத்தை ஒழித்த காவல்துறைன்னு காவல்துறை புகழ ஆரம்பிச்சுட்டுவாங்க. அரசு அவர்களுக்கு விருதுலாம் கொடுக்கும். ஒரு கொலை செய்தவர்களுக்கு விருதுலாம் கொடுப்பாங்க. அது அடிப்படையில கொலை, மனித உரிமை மீறல் தான் அது. அந்த சம்பவத்தை அதாவது இது போன்ற ஒரு பல சம்பவங்களினுடைய தொகுப்பாக தான் நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அவர் ஒரு பேசிக்கலி அந்த இயக்குனர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால பல இடங்களில் நடத்தப்பட்ட என்கவுண்டருடைய அதெல்லாம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு, அதில் எப்படி வந்து குற்றவாளிகள் தப்பித்தாங்க, போலீசார் எப்படி தாக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்ட போலீசாரை காப்பாற்றிக் கொள்வதா எப்படி திருப்பி சுட்டாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும்ல. அது இது கற்பனை கலந்து பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு போலீஸ் அதிகாரி தான் சொல்லுவாங்க. அவர் பேர் வெள்ளதுரை. பெரும்பாலும் வந்து அவர் ஒரு மாவட்டத்திற்கு வந்து எஸ்பியாக மாற்றப்படுகிறார் சொன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ரவுடி பயல்களும், தவறான குற்ற செயலில் ஈடுபவர்களும், சமூக விரோதிகளும் அந்த மாவட்டத்தை விட்டு ஓடி போயிடுவாங்க. என்ன காரணம்னா அவர் வந்த உடனே பேச்சே கிடையாது. ரஜினி ஸ்டைல்ல சொல்லணும்னா இனி பேச்சே கிடையாது, வீச்சு தான் அப்படின்ற மாதிரி இனி பேச்சே கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை நடத்துறது, கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது, எச்சரிக்கை விடுறது, அப்புறம் வந்து 2 தடி அனுப்புறது, அந்த பேச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சா, பலமுறை வந்து வாண்டட் லிஸ்ட்ல இருக்கானா, ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்கா, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். மறுநாள் காலையில செய்தி வரும், இல்ல அன்று மாலையில செய்தி வரும். அந்த ரவுடி வந்து தப்பி ஓடும்போது சுடப்பட்டார், இல்ல ஒரு போலீசாரை தாக்க முயன்ற போது சுடப்பட்டார் அப்படின்னு. எப்படி வந்து பாத்ரூம்ல வந்து வழிக்கு வந்து மாவு கட்டு போட்டுக்கிறாங்களோ குற்றவாளிகள், போலீஸ் கிட்ட பிடிக்கிறவரே நல்லா இருப்பான், வீராவேசமா பேசுவான், பயங்கரமா எல்லாம் பண்ணுவான். போலீசார் பிடித்த பிறகு அவனை வந்து மருத்துவமனையில அனுமதிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் வந்து கையில கட்டோட இருப்பான், காலில் கட்டோட இருப்பான், மாவு கட்டு. கேட்டா ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதுவும் டெம்ப்ளேட் காரணம், பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டார் அப்படின்னு. அரசு மருத்துவமனையில எல்லாம் பாசி பிடிச்சுதான் இருக்கும் அப்படின்றத இவர்களே சொல்லாம சொல்லுவாங்க. அது வந்து குற்றவாளிகள் கொடுக்கப்படுற தண்டனைகளுக்கு இதெல்லாம் வந்து ஆரம்ப விஷயங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தான் வேட்டையன் படத்துல வந்து அவர் கதையாக மாத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த படம் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து என்ன விஷயத்த சொல்லப்போது, ஏன்னா நிச்சயமா அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இல்லாத படத்தை ஞானவேல் எடுக்க மாட்டாரு. என்கவுண்டர் வந்து உலகம் முழுக்க வந்து அது வந்து மனித உரிமை மீறிய செயல், அதை வந்து செய்யக்கூடாது, குற்றவாளிகள் வந்து தண்டனை தான் கொடுக்கப்படணும், அவர்கள் உயிரை எடுக்கிற அதிகாரம் வந்து தப்பான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல பல நாடுகள்ல என்கவுண்டரை வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. மரண தண்டனை நிறுத்திட்டாங்க பல நாடுகள்ல. தண்டனை ஆயுள் தண்டனை தான், சாகர வரைக்கும் நீ ஜெயிலே இரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம நாட்டிலேயே வந்து மரண தண்டனை வந்து இப்ப பெருசா வந்து யாருக்கும் வழங்கப்படுறதில்லை, ரொம்ப ரேர். அப்சல் குருக்கு அப்புறம் அப்சல் குருன்னு ஒரு நாடாளுமன்றத்தை தாக்குவதற்காக வந்த தீவிரவாதியாக அப்சல் குருன்னு ஒரு பையனை தூக்குதலை நிறைவேற்றின பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கொன்று இங்கொன்று தான் பெரிய லெவல்ல பேசப்படுகிற லெவல்ல வந்து மரண தண்டனைகள் விதிக்கப்படலை. மரண தண்டனையா விதித்தவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. ஸோ அதனால்தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உயிரை எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லைன்ற மாதிரி நம்ம சட்டத்தையே அப்படிதான் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. வேட்டையன் படம் வந்து இந்த ப்ரீ புக்கிங்ல இருக்கிற அந்த சாதனை அதை தான் பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள நம்ம வந்து என்கவுண்டர்னு வந்த உடனே இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி நம்ம அதுக்குள்ள வேற கடந்து வந்துட்டோம். இந்த ப்ரீ புக்கிங் சாதனையில நமக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாகுது. என்ன தெளிவாகுதுன்னு சொன்னா, இதோடைய தியேட்டர் எண்ணிக்கை உயர்வதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வழக்கமா ரஜினிகாந்த் படம்னா வந்து உங்களுக்கு வந்து உலகம் முழுக்க குறைஞ்சபட்சம் ஒரு 5000 6000 தியேட்டர் போடுவாங்க. சில நேரங்கள் அது 7000 ஆகலாம், சில நேரங்கள் 10,000 கூட ஆகலாம். இந்த படம் நிச்சயமா அதற்கு அதிகமான இன்னும் திரையரங்களை தான் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பவே வந்து 17 நாள் இருக்கும்போதே போட்ட எல்லா தியேட்டர்லயுமே புக் பண்றாங்க, டிக்கெட் வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது பார்க்கிற மற்ற நாடுகள்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த படத்தை போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க,
தமிழ் மொழி தெரியாதவர்களுக்கு கூட ரஜினியை நல்லா பிடிக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஜப்பான் எடுத்துங்க. ஜப்பான்லாம் ஒரு ரசிகர் மன்றமே இருக்கு. அந்த அளவுக்கு இவர் மேல அவ்வளோ அதீத பாசம் வச்சிருக்கிறாங்க. சைனால இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சைனாலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்கிரீன் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அது தகவல் உண்மையான தகவல் தெரியல. உடனே நீங்க சைனாவுக்கு போனீங்களான்னு கேள்வி கேட்காதீங்க. வருகிற தகவல் தான். ஆனா இந்த மாதிரி வேறு மொழி பேசுகிற நாடுகள்ல கூட ரஜினிகாந்த் இருக்கிற அந்த பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து எங்க நாட்டுல நீங்க போட்டே ஆகணும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 இருக்கைகள், 600 இருக்கை, ஒரு 800 சீட் அப்படிலாம் வந்து வெளிநாடுகள்ல பெரும்பாலும் இருக்காது. ஒரு 120, 150, 200, அதிகப்படியா போனா 250 சீட்டு தான் இருக்கும். ரொம்பவே தியேட்டருடைய அளவு கொள்ளளவு அவ்வளவுதான் இருக்கும். அப்ப நிறைய ஸ்கிரீன் இருக்கும். எல்லா ஸ்கிரீன்லயுமே வேட்டையினே போட்டாங்கன்னா ஃபுல் ஆயிட்டே தான். இப்போ அதான் சொன்னால 7 ஸ்கிரீன் இருக்கிற இதுல வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அவங்க வந்து அதை வெறும் சும்மா வாய் வார்த்தையா போடாம அதை வீடியோவா வெளியிட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து. அது அந்த ஆதாரத்தன்மையை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ பல பேர் சொல்லுவாங்க டிக்கெட்டே புக் ஆயிருக்காது, இவங்க தியேட்டர்காரங்களே பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலன்னு பார்த்தா புக் இருக்காது, புக் பண்ண முடியாது. தியேட்டருக்கு போய் ஏதாவது டிக்கெட் எடுத்துக்கலாம்னா அங்க பிளாக்ல அதிகமா வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஆள் இருக்காது. என்னடா ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு டிக்கெட் புக் பண்ணும்போது இப்ப ஆளே இல்லையான்னு. அந்த மாதிரி நிறைய வந்து மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது நிஜமாவே நாங்க வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்றோம், புக் பண்ண டிக்கெட்டை வாங்குறோம், இத்தனை நாளுக்கு முன்னாடியே நாங்க மொத்த டிக்கெட்டையும் கைப்பற்றி எடுத்துக்கிறோம், நாங்க அத்தனை ரசிகர்கள் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி காமிக்கிற விஷயங்கள் வந்து ரஜினிகாந்தினுடைய அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸினுடைய பலத்தை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பிசினஸ், ஆல்ரெடி ப்ரீ பிசினஸ் வந்து வேட்டையன் வந்து ஏற்கனவே பட்டையை கிளப்பி இருக்கு. போதா குறைக்கு வந்து இது வந்து கமர்ஷியல் படம், வெறும் ஞானவேல் படம் மட்டும் மெசேஜ் படம் பார்க்காத கமர்ஷியல் படம்னு சொன்னதுனால மனசிலாயோ இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா பட்டையை கிளப்பி ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ப்ரோமோ நீங்க பார்த்துருப்பீங்க. இவர் கூண்ட்ல வந்து ரஜினிகாந்த் நின்றுட்டு இருக்க மாதிரியும் அமிதாப் பச்சன் நடந்து வர மாதிரியும் ஒரு காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னே இந்த காட்சி ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட காட்சி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மள சினிமா எப்பவுமே வந்து கற்பனை தான். சினிமா பல நேரங்கள் சீட் பண்ணும், நம்மளை ஏமாத்தும். ஆனா அந்த ஏமாத்துறது தெரியாத அளவுக்கு ஏமாத்துவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஏமாத்துவாங்க. இந்த படத்துல வந்து இந்த காட்சி, அதாவது ரஜினிகாந்த் கூண்டுக்குள்ள நிக்கிற காட்சி சென்னையில எடுத்திருக்காங்க. அந்த அவரு அமிதாப் பச்சன் நடந்து வருகிற காட்சி வந்து பாம்பேல எடுத்திருக்காங்க. ஒருவர் சந்திக்கவே இல்லை, ஆனால் அந்த படத்துல சந்திக்கிற மாதிரியே இருக்கும் காட்சிகள். இது வந்து இது ஏதோ பெரிய டெக்னிக்லாம் நான் சொல்லலை. இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புல இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கெங்கேயோ நடந்தது, இங்கெங்கேயோ நடந்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பார்வைக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு படமாக அது இருக்கும். கிளைமேக்ஸ் காட்சியை சென்னையில தான் எடுத்திருக்காங்க, அதுவும் பிரசாத்துல தான் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்சு அவர் வெளியில வரும்போது தான் அந்த ஒரு பெரிய பாடல், இப்ப நம்ம வந்து ஒரு பாடல் இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல, இந்த செகண்ட் சிங்கிள் பாடலுக்கான லீடு வந்து அங்கதான் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாசான என்ட்ரிய கிளைமேக்ஸ்ல வந்து அவர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்து இங்க சென்னையில எடுத்து முடிச்சிருக்காங்க படத்தை அப்படின்றது அவருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. படம் பார்த்தவங்களும் பயங்கர ஹாப்பி. அந்த ஹாப்பியோட அவர் வந்து இப்ப கூலி ஷூட்டிங்க்கு போயிட்டார். இப்போ ப்ரீ பிஸ்னஸும் சரி, ப்ரீ புக்கிங் டிக்கெட்டும் சரி, ரெண்டுமே வந்து பட்டையை கிளப்பி ரஜினிகாந்தனுடைய மார்க்கெட்டோட வேல்யூவை இன்னும் கூடுதலா எகிரி விட்டு பண்ணதுனால லைக்கா வந்து பயங்கர குஷியில இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. எதனாலன்னா வேட்டையினால கிடையாதுங்க, இந்தியன் 2வால டிசப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. அதுல வந்து அவங்க கொஞ்சம் வருத்தத்துல இருந்தவர்களை குஷிப்படுத்துற மாதிரி இப்போ வந்து இந்த வேட்டையின் அவங்கள குஷிப்படுத்திருக்கு. அதே சந்தோஷத்தோட அவங்க விடாமுயற்சியும் வந்து இன்னும் வேக வேகமா விரட்டி அதை கண்டிப்பா அடுத்து இப்ப இது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு விடாமுயற்சி தான். எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து விடாமுயற்சி வந்து தள்ளி போயிடுச்சு, அது வராது, இப்ப கிடையாது, அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்துடும் பாருங்க, அவங்க கூட அது பிறந்த நாள்ல வந்து குட் பேட் அக்லி பொங்கலுக்கு மறுபடியும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம விசாரிச்ச வகையில அது உண்மை இல்லைன்னு அப்படின்றது தகவல் தான். இது வந்து சும்மா ஏதோ அவங்க போட்டதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சியை பத்தி யாரும் நெகட்டிவா எதுவும் பேசிட வேண்டான்ற மாதிரி, அதை மறந்துட்டாலும் பரவாயில்லைங்க, திடீர்னு வந்து அது வந்து பட்டைய கலப்பும், அதனால நம்ம அது என்ன பேசினாலும் பரவாயில்ல விட்டுருங்க அது அப்படின்ற மாதிரி, இதுக்கு பதிலாம் சொல்ல வேணாம், நீங்க உங்களுடைய பாணியிலே போயிட்டு இருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். விடாமுயற்சி நிச்சயமாக அது ஆக்சுவலா வந்து இப்ப வர வாய்ப்பு இல்லை, தீபாவளி வர வாய்ப்பு இல்லை. ஸோ அதோட ரிலீஸ் வந்து நிச்சயமாக தை தான், பொங்கல் தான், பொங்கலுக்கு தான் அது கன்ஃபார்ம். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். இதுக்கு இடையிலேயே குட் பை அக்லி விளம்பரம் வந்தது.
அதை பார்த்தோன்னே அது நாங்க பொங்கலுக்கு வருகிறோம்ன்ற மாதிரி போட்டோன்னே இல்ல விடாமுயற்சி வந்து பொங்கல் இல்லைங்க, அதான் குட் பை அக்லி சொல்லிட்டாங்களே, அப்ப அதுக்கு முன்னாடி டிசம்பர்லயே அவர் வந்துருவாங்க விடாமுயற்சின்றாங்க. டிசம்பர்ல வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சாங் எடுக்கணும், ஒரு வேளை அது எடுத்தாலும் அது தாமதமாகும், எடுக்காம போனாலும் இருக்கிறத வச்சு அவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு நிச்சயமாக டிசம்பருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த தகவல். சினிமாவில் எது ஒன்றா நடக்கலாம், மேஜிக் மாதிரி, அதுவும் ஒரு ஃபயர் மாதிரி. இரவு பகல் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே 10 நாள்ல ஒரு படத்தை வந்து ஃபைனல் பண்ணி 11வது நாள் ரிலீஸ் கூட எடுத்துட்டு வர முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் சவுண்டா இருக்காங்க நம்ம தமிழ் திரையுலக சேர்ந்தவர்கள். அது மாதிரி வந்து தியேட்டருக்காரங்களும் ரெடியா இருக்காங்க. அதுவும் வந்து தல அஜித் படம்னா வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? அதனால படம் வந்து ஆஸ்பர் இப்ப போயிட்டு இருக்கிற இந்த வேகத்திலேயே போனா அது நிச்சயமா பொங்கல் தான். ஒருவேளை இடையிலே வந்து இல்ல ஏதாவது வெரைட்டி எடுக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தா அது வந்து முன்பாக வருவது வாய்ப்பு இருக்குன்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். ஏன்னா வேட்டையன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ். 10 ரிலீஸ் ஆச்சுன்னா இதோட அந்த தாக்கம் இருக்குல்ல, இது டெஃபினட்டா இது வந்து ஒரு 3-4 வாரத்துக்கு வந்து இந்த தாக்கம் இருக்கும். அப்ப இந்த தாக்கம் இருக்கிற நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த படத்தை எப்போது எடுப்பாங்களா? இன்னொரு படம் போடுவாங்களா? பிரம்மாண்ட படத்தை வாய்ப்பு இல்லைல்ல. அதுக்காக தான் அதையும் நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். இப்ப இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து அஜித் பத்தி பேசினோடனே சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அஜித் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று அதே நேரு ஸ்டேடியத்தில் வேட்டையன் ஆடியோ லான்ச் நடந்துச்சுல்ல, அந்த இடத்துல தான் நடந்துச்சு. அப்ப முதல்வராக இருந்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி, அவருக்கு திரையுலகம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா பண்றாங்க. அந்த பாராட்டு விழா மேடையில வந்து எல்லா நடிகர்கள் அட்டண்டன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில எந்த விழாவுக்குமே போகாத, எந்த விழாவிலும் பெருசா கலந்துக்காத அஜித்தும் கலந்துக்கிட்டாரு, விஜயும் கலந்துக்கிட்டாரு, ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாங்க, கமலஹாசன் உட்பட அனைத்து நட்சத்திரங்களும் அங்க அட்டண்டன்ஸ் 100% அட்டண்டன்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். நீங்க அந்த இடத்துல கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது அவர் முன் வரிசையில் உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்துல ரஜினிகாந்த் உட்கார்ந்துருக்காரு, வரிசையா பிரபலங்கள் உட்கார்ந்துருக்காங்க. மேடையில வந்து சூர்யா நிற்கிறாரு, விஜய் நிற்கிறாரு, மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தது வந்து அஜித். அப்படி பேசும்போது என்னன்னு சொன்னார்னா, ஐயா முதல்வரையா, நீங்க உங்களுடைய விழாவுக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் நிர்பந்திக்கிறாங்க, எங்களை வந்து மிரட்டுறாங்க, எங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்பட ஒரு விஷயத்த பேசிட்டாரு. உடனே அடுத்து வந்து மைக் பிடிச்சி பேசினவர் ராமநாராயண. அப்ப அந்த மாதிரி நாங்க யாரையும் உருட்டல மிரட்டலன்னா அவர் ஏதோ ஒரு சொன்னாரு. அதோட அந்த விஷயம் வந்து அப்படி அஜித் பேசும்போது முதல்வர் பக்கத்துல இருந்த ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று தலைக்கு மேல கை வச்சு கை தட்டி அவர் வந்து அவருடைய பேச்சை வந்து ஆமோதித்தார். அது வந்து அப்ப பயங்கர வைரல் ஆச்சு. இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவுடைய பெரிய பெரிய தாக்கம்லாம் அப்போ ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மி தான். அப்ப வந்து சன் தொலைக்காட்சியில அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஒளிபரப்பெல்லாம் பண்ணாங்க. இப்போ நீங்க இணையத்துல எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் கிடைக்கும். இப்போ அந்த அந்த பிட்டு மட்டும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கும். இது நடந்த நிகழ்வுக்கு அப்பவே திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அஜித் மேல பயங்கர கோபமாயிட்டாங்க. இனிமே அஜித் கேரியர் அவ்வளவுதான் ஆய்வுன்னு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்வுக்கு மறுநாள் காலையில அதிகாலை 7 மணிக்கெல்லாம் ரஜினிகாந்தும் அஜித்தும் வந்து கலைஞர் அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் இந்த செய்தி தெரிஞ்சு நாங்கெல்லாம், அப்ப நான் வந்து ஒரு நாளிதழில் செய்தியாளராக இருக்கிறேன். காலையில வீட்டு வாசலுக்கு போயாச்சு, கலைஞருடைய வீட்டு வாசலுக்கு போயாச்சு. போன உடனே எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்தவங்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நாங்க வந்து பேசிட்டு வந்துட்டோம்னு சொல்லி, இதுல மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. ரஜினிகாந்தும் அஜித்தும் என்ன பேசினாங்கன்ற விஷயத்த அவங்க வெளியில சொல்லவே இல்லை. ஆனா வெளியில என்ன தகவல் பரவுச்சுன்னா, அவர் வந்து முதல் நாள் மாலையில வந்து கலைஞர் அவர்கள் குறித்து பேசும்போது அவர் பேசுற அந்த கலைஞர்கிட்ட உங்க மீட்டிங் வர சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொன்னது, அதனால் எல்லாரும் பயங்கர கொந்தளிச்சிட்டாங்க. அதற்காக கலைஞர் அவரிடத்துல தனிப்பட்ட ரீதியில மன்னிப்பு கேட்க போனாரு அஜித். அதுக்கு தான் ரஜினி அவர்கள் அஜித்தை கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பரப்பி விட்டாங்க. அதுல உள்ள என்ன நடந்தது, உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இன்றளவுக்கும் அது யாருக்கும் தெரியாது. இந்த விஷயத்தை ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சியில நெறியாளரா கொஞ்ச காலம் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து அந்த மாதிரி யூடியூப் தளத்துல தனக்கு ஒரு தனி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற ரங்கராஜ்னு ஒரு கேரக்டர். அவர் பின்னாடி ஜாதி பேர் வச்சிருப்பாரு, நம்ம ஜாதி பேரை சொல்றது இல்லை. அதனால இந்த ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தனியார் இதுக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு, அஜித்துக்கு ஒரு நியாயம் வந்து இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி, நம்ம அந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி அந்த விஷயத்த பேசியிருக்காரு. ஏன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் அந்த கிரீம் பன் மேட்டர் வந்து உலக ஃபேமஸ். கிரீம் பன் என்னடா உலக ஃபேமஸ்னா,
பன்னுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது, ஆனா அதுக்குள்ள வைக்கிற கிரீமுக்கு வந்து டாக்ஸ்ன்னு சொல்லி அன்னபூர்ணா முதலாளி சொன்ன விஷயம், அதுவும் இந்த நீதியமைச்சர் முன்னாடி சொன்ன விஷயம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. உலகம் முழுக்க பயங்கரமா ட்ரோல் ஆச்சு அந்த வீடியோ. அவர் வந்து அந்த பேசின மைக்ல பேசின வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. மறுநாள் அவர் போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு ஏஞ்சி நின்று கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்கிற வீடியோவை இணையத்துல வெளியிட்டாங்க. அதற்கு ஒரு பாஜக பலிகடாக்கி அனுப்பி விட்டாங்க. அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்கிற விஷயம் இருக்குல்ல, அவரா போய் மன்னிப்பு கேட்கல, கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயம், அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு அசிங்கமான செயல் இது அப்படின்னு சொல்லி அதையும் அஜித் வந்து போய் கலைஞர் வீட்டுல போய் பேசின விஷயத்தையும் கம்பேர் பண்ணி இந்த இவர் தன்னை ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுவாரு. அவருக்கு என்ன பிடிக்கும்னா பாஜகவை பிடிக்கும், அவருக்கு RSS சித்தாந்தம் உள்ளவர். அதனால அதையும் கம்பேர் பண்ணி அஜித் எடுத்துட்டு வந்தா அஜித் ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சு இதை வந்து பெருசு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போற போக்குல அஜித்தை இழுத்து விட்டு போயிட்டாரு. ஆனா அஜித் ரசிகர்கள் தெளிவானவங்க, தேவையில்லாத நபர்கள் எல்லாம் வந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு யாரை எந்த நேரத்துல வச்சு செய்யணும்னு நல்லா தெளிவா தெரியும். தப்பா இருந்தா அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாணி. ஆனா என்னன்னா, சில நேரங்கள்ல சில ரசிகர்கள் கொஞ்சம் தற்குறியா இருக்காங்க, ஆர்வ கோளாறா இருக்காங்க. அது என்ன உண்மை நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்குள்ள வந்து பொலன்னு பொழந்துடுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஓகே, எனிவே இப்போ வந்து நம்ம வேட்டையனோட ப்ரீ புக்கிங்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து இங்க வந்து நிறுத்தியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம வந்து வேட்டையனுடைய அடுத்த சிங்கிள் ஒன்று இருக்கானா? ஆமாங்க, ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த சிங்கிள் வருதா இல்லைன்னா ட்ரெய்லர் வருதா? ட்ரெய்லர் ஒன்று இருக்கு, ஒரு பயங்கரமா. அப்போ இப்போ வந்தது அது ப்ரொமோ, ஒரு ட்ரெய்லர் வச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் தான் ஒட்டுமொத்த படமும் என்ன சொல்ல போகுது இதுலயே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான டோஸ் இருக்கிற ஒரு ட்ரெய்லர் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது விரைவில் அது வெளியாகும் அப்படின்றாங்க. ஸோ இனி தொடர்ந்து ஃபுல்லா வேட்டையன் ஃபீவர் தான் இருக்கும். படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் கிட்டத்தட்ட அது வந்து படம் மக்களால் கொண்டாடப்படுகிற வரைக்கும் அதை பத்தி பேச்சு வந்துட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாதனையா அது புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்து கமலஹாசனுடைய தக் லைஃப்ல சிம்பு போய் இணைஞ்சு நடிச்சாரோ அது மாதிரி இப்போ ஒரு ரஜினிகாந்தோட அவர் வந்து ஒரு படத்துல இணைய போறாருன்னு ஒரு பரபரப்பா ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் உண்மை இல்லையா அப்படின்றதுக்காக நம்ம சிம்பு தரப்புல விசாரிக்கும் போது அப்படி இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை, அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஒருவேளை நாங்க வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இயக்குனர் வேல்ஸ் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. இன்னும் இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த விஷயமும் அதிகாரப்பூர்வமா இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத நம்ம கையில இல்லை அப்படின்றத ஒரு பொடியும் உள்ள வச்சு பேசியிருக்காங்க. நாளைக்கு வேற ஏதாவது விசேஷம் இருந்தா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.